ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்துட்டு நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டியான பீசஸாக இருக்குது. இந்த சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா குக் ஆனதும் இதில் இருக்கிற போன்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் பாயில் ஆகும்போதே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் ஆகட்டுங்க. பாருங்க, நம்ம சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பரோட்டாக்கு 1 கப்பு கோதுமை மாவு, சேம் ஈக்குவல் குவான்டிட்டி ஆல் பர்பஸ் பவுடர் மைதா மாவு ரெண்டுமே எடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசிக்கிக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிசிக்கினதும் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா மேலெல்லாம் ட்ரை ஆகாத போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ணிடலாம். அதாவது நம்மளுடைய ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் மேரினேட் ஆனால் போதுங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நம்மளுடைய சிக்கன் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் ஓரளவுக்கு பாயில் ஆனால் போதும். ரொம்ப குக்காக தேவையில்லை. அதில் இருக்கிற போன்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணோம். அதுக்காக தான் சும்மா கொஞ்சம் குக்கானால் போதும். இப்போ ஓரளவுக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆற வைக்கலாம். பாருங்கள், பாயில் ஆன சிக்கன்லேருந்து நம்ம போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இது போல் குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸு. பாருங்கள், இப்போது பச்சை மிளகாய் 3, கேப்சிகம், ஆனியன், கேபேஜ் எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் லைட் ஃப்ரை ஆனதும் நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா பாயில் பண்ண வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கோட்டிங்காக நமக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா பாயில் ஆகட்டுங்க. பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு எக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த எக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதாவது வந்துட்டு நம்மளுடைய சிக்கன்லாம் உடையாமல் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக, நம்மளுடைய ஸ்டஃபிங் உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம எக்கு சேர்த்துருக்கோம். எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ எக்குக்கு சிக்கனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ எல்லாமே சால்ட்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டஃபிங்கை எடுத்து ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சிடலாங்க. பாருங்கள், நம்மளுடைய மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது தவா வச்சாச்சுங்க. தவா ஹீட் ஆகிறதுக்கு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டி எடுத்துடலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சாச்சு. நம்மளுடைய சப்பாத்தி நம்ம யூஸ்வலாக எப்படி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்குவோமோ அது போல் தேய்ச்சிட்டு தவாவில் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி நல்லா 2 பக்கமும் சுட்டுடலாங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இப்போ 2 பக்கமும் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் கொஞ்சமாக நம்மளுடைய ப்ரிப்பேர் பண்ண ஸ்டஃபிங்கை எடுத்து வச்சிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சிக்கன் பரோட்டா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க.